மாடு அதிகமாக பால் கறந்தா கூட பிரச்சனையா? அட ஆமாங்க, அதிகமாக பால் கறக்கிற மாட்டுக்கு தான் மடிக்காம்பு அடைப்பு ஏற்படும். காம்பு அடைப்பு தானேன்னு அசால்ட்டாக விட்டா அது மடிநோயாக கூட மாறிடுங்க. வாங்க டாக்டர் புண்ணியமூர்த்தி ஐயா மடிநோய் வராமல் மடிக்காம்பு பிரச்சனையை எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெரும் கறவை உள்ள நல்ல தரமான மாடுகள் தான் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும். இது ஒரு அடைப்பு ஏற்பட்டு நீர் தேங்குற மாதிரியான விஷயம். இது ஒரு பெரிய நோயா நீங்க இப்போ கண்டு பயப்பட வேண்டியதில்லை. ஆனா என்ன கவனமா இருக்கணும்னா, மடி நோய் இல்லையாங்கிறத 4 காம்புலையும் பால் வர்றதை கறந்து பார்த்து உறுதி பண்ணிக்கோங்க. மடியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மட்டும்தாங்கிறப்போ மாட்டை நல்ல காலார 2-3 தடவை ஒரு நாளைக்கு நடக்கணும். கண்ணுக்குட்டியை ஒரே நேரமாக காலையில் ஒரு தடவை மாலை ஒரு தடவைங்கிறதுக்கு பதிலாக நடுவில் 2 நேரம் நல்லா முட்டி கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க வைக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெயில் பூண்டு ஒரு 6 பல்லு, மஞ்சத்தூள் ஒரு 6 ஸ்பூனு அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணி மடியை அந்த வீக்கம் நீர் கோர்வை இருக்க பகுதியில் சுத்தமாக தொடச்சிட்டு கையில் எடுத்து வெதுன்னு நல்லா அப்பப்போ சூடு பண்ணி அரைக்கி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். 2 நாளில் சுத்தமாக சரியாயிரும். கால்நடைகளுக்கான உடனடி மருத்துவ ஆலோசனைக்கு 63 83 71 71 50 நம்பர் கால் பண்ணி யோஃபா மருத்துவர்கிட்ட பேசுங்க.